அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மவுத். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்து அடைந்துதான் தீரப்போகுது. இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் நித்திய வாழ்வை நிரந்தர வாழ்வை ஏற்படுத்தவே இல்லை. அதுலயும் இப்ப நம்ம சமீப காலங்களில் கொரோனாவுக்கு பிறகு மரணத்தின் நிகழ்வுகள் தினசரி அதிகமாக தான் இருக்கு. இப்ப நம்ம வந்திருக்கிற சமயத்திலேயே 3க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் இங்கு அடக்கம் செய்யக்கூடிய நிலைகள் உருவாகிறது என்று சொன்னால் சற்று நாம மரணத்தை பற்றி அச்ச உணர்வுகளை உள்ளத்துல தாங்கணுமா வேணாமா? இங்க நாம எல்லாம் இப்ப ஒருவரை அடக்கம் செய்ய வந்திருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக நாமும் அடக்கம் செய்யப்படக்கூடிய சூழல்ல இதே மாதிரி வரவும் இருக்கிறோம். ஆனா நம்ம இந்த உலக வாழ்க்கையில தான் அதிகமான நாட்டத்தை தேட்டத்தை கொள்றோம். இது ஏதோ ஒரு நிரந்தரமாக இருப்பதை போன்றோம், இங்க நமக்கு எல்லா இன்பங்களும் முழுமையாக கிடைத்து விடுவதை போன்றும் ஒரு எண்ண உணர்வுகள் என்பது நம்மள பலருக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னா மறுக்க இயலாது. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த சமுதாயம் பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்குமான காரணம் கூட. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஷிகு அத்ததா அலைக்கும் அல் உமமு மின் குல்லி உஃபுகின். ஒரு சாப்பாட்டு தட்டை நோக்கி எப்படி கைகள் விரைந்து வருமோ அப்படி உங்களை நோக்கி எதிரிகள் விரைந்து வருகிற காலம் ஒன்று வரும். அப்ப பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கூட சஹாபாக்கள் எல்லாம் கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ் நாங்களெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுவோமா, எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிருப்பாங்களா முஸ்லிம்கள்? இல்ல இல்ல, அன்தும் யௌமைதின் கசீர், எண்ணிக்கையெல்லாம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா உங்களுடைய உள்ளத்துல வஹன் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குங்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ் மால் வஹன், வஹன்னா என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதோ ஒன்றை சொல்றீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மவுத் அப்படிங்கிறாங்க. துன்யாவினுடைய மோகமும் நேசமும் அதிகமாய் போயிடும், மௌத்தை பற்றிய வெறுப்பு வந்துடும். இன்னைக்கு அதுதானே இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட இத்தனை பேரும் பின்னடைவுக்கு காரணம். 6லையும் சாவு 100லையும் சாவு, என்றைக்காக இருந்தாலும் மரணம் நம்மை வந்து சம்பவிக்க போகிறது என்ற ஒரு எண்ண உணர்வுகளை கொண்ட ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்கல்ல. மரணமே தங்கள் கண்களுக்கு முன்னால் வந்தாலும் இதுதான் மௌத்து என்பதை அறிந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஈமான் அதிகமாச்சு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழியில பயணிச்சாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைங்க யதார்த்தமா என்னவாங்க இருக்கு? தொடர்ந்து உலகம் முழுக்க இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான பல அடக்குமுறைகள் நடக்குது. நமக்கு எதிராக அவர்களுடைய நாவுகள் அசையுது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதிரிகளை பார்த்தா உங்களை பத்தி பயம் இல்லாம மாறி போயிருவாங்க. அவங்களுக்கு உங்களை பத்தி அச்சம் இல்ல, வார்த்தைகள் எதை வேண்டுமானாலும் பேசலாங்கிற சூழல். இன்றைக்கும் பாலஸ்தீன் பிரச்சனை ஒரு சுத்தி முழுக்க முழுக்க முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது. ஆனால் அந்த பகுதியிலே தினசரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க, முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் கொல்லப்படுது. கேட்கிறதுக்கு நாதி இல்ல. இந்த வெள்ளிக்கிழமையில் கூட அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க, நீங்க எங்களுக்காக துஆ செய்யுங்க அல்லாஹ்ட்ட, வேற எதுவும் நீங்க செய்ய வேணாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சிறிது நேரம் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய அடிப்படையில ஒரு சமூகத்துக்காக நம் உம்மத்துக்காக பிரார்த்திக்க கூட மனம் இல்லைன்னா உண்மையிலே நமக்கு பிரார்த்திக்க யார் இருப்பா? ஒரு தீமையை இன்னைக்கு கண்டும் காணாமல் வேடிக்கை பார்க்கிற ஒரு சமூகமா நம்ம மாறிட்டோம். பல தீமைகள் இன்றைக்கு கண்களுக்கு முன்னால் மலிந்து காணப்படுது. சமூகத்தில் பல அநியாய அக்கிரமங்கள் தலை தோங்கி நிக்குது. எதை ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனாங்களோ அந்த விட்டு போற விஷயத்தை இன்றைக்கு இந்த சமூகம் பற்றி பிடிக்கலங்க. குர்ஆனை பிடிங்கன்னாங்க, சுன்னத் என்னுடைய நடைமுறைகளை பிடிங்கன்னாங்க. இன்றைக்கு எதை நோக்கி போறோம்? யாரெல்லாம் நீங்க பாதுகாவலர்களாக நினைக்கிறீர்களோ அவர்கள் பாதுகாவலர்கள் இல்லை. ல யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஒருபோதும் அண்டாது, அவன் தான் எங்கள் பாதுகாவலன். இந்த ஒரு உறுதியில இன்னைக்கும் அந்த பாலஸ்தீன் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இங்க இருந்து விடைபெறதுக்கு முன்னாடி கூட எது நிரந்தரம்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப கூட வியாபாரத்தை பத்தி நமக்குள்ள பேசுவோம், குடுக்கல் வாங்கல பேசுவோம், உறவுகள் சார்ந்து பேசுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எல்லாம் உங்களுக்கு இந்த உலகத்தில் இருப்பதாக தெரியும், எல்லாம் இல்லாமல் போய்விடும் இந்த மன்னரை தவிர்த்துன்றாங்க. இதுதானே நிரந்தரம்.
இப்ப இங்க இருந்து நீங்களும் நானும் போயிடுவோம் இல்லைங்க, எவ்வளவு காலம் போவோம்? உண்மையிலேயே அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சாரா இல்ல நீங்களும் நானும் அவரை பின்தொடர போறோமா? வார்த்தை என்ன? இஸ்லாம் கற்றுத் தருகிற வார்த்தை என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த சொல்லுக்கு என்னங்க அர்த்தம்? நிச்சயமாக நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள் தான், அவனிடத்துல தான் நாங்களும் மீள போறோம். இப்ப அவர் போயிருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், நாங்க அங்க வரப்போறோம், அதான சொல்லணும். இப்ப அங்க அவங்க அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு நமக்குள்ள செய்தி என்ன? இங்கதான்ப்பா நீ நானும் வரப்போறோம், அதானே நாங்களும் பின்னாடி வரப்போறோம். ஆனா எப்படி தெரியல, அல்லாஹ் மறைச்சிருக்கிறான். வமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆன்மாவாக இருந்தாலும் தான் எங்கே மரணிப்போம் என்பதை தெரியாமல் அல்லாஹ் மறைத்திருக்கிறான். ஆனா அது வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உயிர் இருக்கு பாத்தீங்களா, உடம்புக்குள்ளதானே இருக்கு, யாரா பாத்தீங்களா? அல்லாஹ்வை யாரும் பார்க்கல, மலக்குகளை யாரும் பார்க்கல, உடலுக்குள்ள இருக்கிற உயிரை யாரும் பார்க்கல. அதை எல்லாம் அல்லாஹ்வை மறுமை நாள்ல பார்ப்போம். ஆனா மலக்கையும் ரூகையும் உயிர் வாங்க வரும்போது பார்ப்போம். தயவு செய்து துஆ செய்து கொள்ளுங்கள். மலக்குகள் நம்மை சந்திக்க வரும்போது சூரியனை போன்று பிரகாசமான தோற்றத்தில் சலாம் என்ற ஒரு முகமனையோடு நம்மளை சந்திக்கணும்னு துஆ செய்யுங்க. அந்த உயிர் உடலில் இருந்து வெளியேறும் போதுங்க கண் அப்படியே பார்த்து நிக்குங்க. இன்ன ரூஹ இதா குபில தபிஅல் பஸர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பார்வை அப்படியே இந்த உயிரை பார்க்குமா. எந்த உயிரை நம்ம பார்க்கலையோ, எந்த அறிவியலாளர்களால உயிரை பத்தி இன்றைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியலையோ, அந்த உயிரை கண்ணு அப்படியே பார்த்து நிக்க. அதனாலதான் நிலை குத்தி நிக்க. பார்த்திருக்கீங்களா? ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாவுக்கு செய்யற முதன்மையான கடமை என்ன சொன்னாங்க? ஒருத்தர் அந்த வீட்டுக்கு போனா மரண தருவாயில இருந்தா லக்கினு மௌத்தாக்கும், மௌத்து தருவாயில இருந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி கொடுங்க. மரணித்து விட்டார்களானால் முதலில் அந்த கண்களை கசக்கி மூடுங்கன்னாங்க. இந்த கண் இப்படி நிலை குத்தி இருக்கிறத பார்த்தா கசக்கி மூடணும். முதன்மையா செய்யற கடமைங்க அது. ஏன்னா உடல்ல ரத்த ஓட்டம் நிக்க நிக்க அந்த உடலில் இருக்கிற உறுப்புகள் அப்படியே இறுகி போகும், அப்புறம் நம்மளால செய்ய முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் அதை முன்னாடியே செய்ய சொல்றாங்க. வாய் திறந்திருந்தா வாயை சரிப்படுத்துறது, கைகள் அகன்றிருந்தா அதை சரிப்படுத்துறது. இது ஒரு முஸ்லீமுக்கு நாம செய்யற ஒரு அடிப்படை கடமை. அந்த உயிர் அப்படி போகும்போது அந்த கண் பார்த்து நிக்கிற, ஏதாவது சொல்ல முடியுமா? யாராவது நம்மளை பாதுகாக்க இயலுமா? இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு வகையில உதவிக்கு யாரேனும் வருவார்களா? இதா பலக்கத்தி தராக்கிய வக்கீல மன்றாக் வகஃபத்தி சாக்கு பிசாக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக் இலா யௌமைதினில் மசாக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உயிர் தொண்டைக்குழியை வந்து அடைந்து நிற்கும் பொழுது அந்த மனிதனிடத்தில் கேட்கப்படுகிற அடிப்படை, இப்போது உனக்கு மந்திரிக்க கூடியவன் யார்? யார் இருக்கா? எந்த மருத்துவராவது, எப்படிப்பட்ட உயர்ரக சிகிச்சையாவது, எத்தனை பெரும் அளவில் நீ சேர்த்த செல்வங்களாவது உனக்கு கூட இப்ப பாதுகாப்புக்கு வருதா? கூப்பிடு. அல்லாஹ் கேட்கிறான். யார் வருவா? மனுஷனுக்கு தெரிஞ்சு போயிரும் இதுதான் நம்ம பிரிவு. அதனாலதான் தௌபா வாசல் 2 நிலையில் அடைக்கப்பட்டோம். ஒன்னு, சூரியன் கிழக்கில் இருக்கிற உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும் போது அல்லாஹ் தௌபா வாசல் அடைச்சிருவான். இன்னொன்னு, ரூஹ் இங்க வந்து நிக்கும் பாருங்க, உயிர். அந்த நேரத்தில் அல்லாஹ் தௌபா கேட்டா ஏத்துக்க மாட்டான். இப்பவே தௌபா கேட்டு மீண்டுக்குதுங்க. அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் தேடிக்கிறங்க. பாவ மீளுதலுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்தில் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னிச்சிரு. இப்ப நீங்க அவருக்கு கேட்கக்கூடிய அந்த மன்னிப்பு என்பது நமக்கானது தானே. மலக்குகள் நமக்கு ஆமீன் ஆக்குவாங்களா இல்லையா? நமக்கு துவா செய்வாங்களா இல்லையா? இவங்களுக்கு செய்த முதன்மையான துவாவே அதானுங்க. ஜனாசா தொழுகை என்னதுங்க? அவங்களுக்காக நம்ம அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கிறோம், அதானே. இப்போ நம்ம இங்கிருந்து விடைபெற போகிறதுக்கு முன்னாடி என்னங்க சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நீங்க அவருக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இப்ப கேளுங்க அவருடைய உறுதிப்பாட்டுக்காக. ஏன்னா இதுதாங்க ஒரு உண்மையான வாழ்க்கை. லா ஐஷ இல்ல ஐஷுல் ஆখিরা. இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கையே இல்ல, ஆখিরাத் வாழ்க்கை தான் வாழ்க்கை. இதை சொல்லுவது அல்லாஹ்வுடைய ரசூல். தயவு செய்து இப்ப இங்கிருந்து விடைபெற போறோம். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அல்லாஹ் அவர்களுக்கு உறுதியான அந்த ஈமானிய பிடிப்பை தந்து நேரத்தில் மன் ரப்புக்கன்னு கேட்கும் போது என்னுடைய கேட்கும் போது என்னுடைய உங்களுடைய நபி யாருன்னு கேட்கும் போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிற அந்த உறுதிப்பாட்டை அல்லாஹ் உங்களுக்கு தான். நிச்சயமாக இந்த கேள்விக்கான பதில் சொல்லப்பட்டு விட்டால் 70 திராயின் பி 70 எழுவதற்கு 70 மூலம் இப்ப அந்த மன்னரை விசாலமாயிரும். சும்மையு நபிலஹு ஃபீஹி, அல்லாஹ் அதுல ஒளியை ஏத்த போறான்.
நீங்களும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல, பிரிவாக நமக்கு தெரிகிறது. அவர் ஆழ்ந்த ஒரு நித்திரையில இருப்பாரு, சொர்க்கத்துக்கான சுப செய்தியை தாங்குவாரு, மலக்குகள் அவருக்கான நற்செய்தியை தாங்கி நிற்பாங்க. அதானே வேணும். ஒரு மகனுக்கு வேற என்ன வேணும்? ஒரு சகோதரனுக்கு வேற என்ன வேணும்? உங்களுக்கு எனக்கு வேற என்னங்க வேணும்? அல்லாஹ்வுடைய அரவணைப்பு அவருக்கு கிடைத்து விட்டால், அந்த மன்னிப்பின் அடிப்படையில் அல்லாஹ் அவரை பொருந்திக் கொண்டு இந்த மன்னரை விசாலமாக்கி விட்டா வேற எதுவுமே தேவையில்லையே. அதுக்காக துவா செஞ்சுக்கிறேங்க, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எல்லோரும் இங்க இருந்து விடைபெறதுக்கு முன்னாடி உள ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் துவாவுக்கான வலுவை தந்திருக்கிறான், வாய்ப்பை தந்திருக்கிறான். அதை இப்போதே பயன்படுத்திக் கொள்ளுங்க. தனிமையில நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அவருடைய மறுமை வாழ்வுக்காக, மன்னரையினுடைய விசாலத்துக்காக, அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் பொறுமை என்ற அடிப்படையை அழகிய முறையில் உருவாக்கி தருவதற்காக இத்துன்பத்திற்கான கூலியை தந்த அல்லாஹ் மஹ்ஜூர்னி ஃபீ முஸீபத்தி, இறைவா இந்த துன்பத்துக்கான கூலியை அவங்களுக்கு தா, இதைவிட சிறந்த ஒரு பகரத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த விதத்திலே அந்த குடும்பத்திற்காகவும் துவா செய்து கொள்வோம். இங்கிருந்து விடைபெறதுக்கு முன்னாடி நமக்கான அடிப்படைகளிலும் இது போன்ற வாழ்வு இருக்கிறது என்று உள்ளத்தில் ஆழமாக தாங்கிக் கொண்டு விடைபெற்று செல்வோம். பிரார்த்தித்து இங்கிருந்து விடைபெறுங்க. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.